காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற 75வது சட்ட நாள் கொண்டாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட புதிய வழக்கறிஞர்களுக்கு சட்ட புத்தகங்கள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் 75வது சட்ட நாள் கொண்டாட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் பார் அசோசியேஷன் தலைவர் வழக்கறிஞர் இ.எல். கண்ணன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கூடுதல் மாவட்ட நீதிபதி திரு சரவணகுமார், முதன்மை குற்றவியல் நீதிபதி திரு வசந்தகுமார், முதன்மை சார்பு நீதிபதி திரு அருண், சபாபதி, கூடுதல் சார்பு நீதிபதி திரு திருமால், குற்றவியல் நீதிபதி திரு வாசுதேவன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாய் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்ட புத்தகங்களை வழங்கினார்கள். இதில் லாயர் அசோசியேஷன் தலைவர் திருப்பதி முரளி கிருஷ்ணன், செயலாளர் நரேந்திரகுமார், அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் சிவகோபு, செயலாளர் சிட்டிபாபு, மூத்த வழக்கறிஞர்கள் டி.சி. சவுந்தரராஜன், எஸ்.எஸ்.ஆர். சசிகுமார், சத்தியமூர்த்தி, ரமேஷ், அரவிந்த் குமார், சிவகுமார் உள்ளிட்ட இருபால் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பார் அசோசியேஷன் செயலாளர் வழக்கறிஞர் உமாசங்கரி நன்றிகளை தெரிவித்தார். பாகுபாடு கொண்டு வரும்போது சாதியத்தை சேர்க்கறதுனால அங்க ஒரு சிக்கல் எழுது. சரி, இது இந்த எம்பிபிஎஸ் சீட்டு ஜாதி அடிப்படை அன்னைக்கு உட்காடுறாங்க. எப்ப அந்த முதல் அமெண்ட்மெண்ட்ல 1950 முதல் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது எல்லோரும் இருந்து அப்பதான் ஆர்டிகல் 15 சப்ளாஸ் 4 கொண்டு இருந்தாலும் இன்று நமக்கு பெரிய முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கான்ஸ்டியூஷன் படிச்சிருப்பீங்க. போன வெளியாக டிஎஸ்பி ஆஃபீஸில் இந்த ஆர்டிகளை சொல்லும் போது ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 21 ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு என்ன உரிமைகளாக இருக்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல் 14 all are equal before law, equality. Subclass 1 exposed facto laws. Article 20 subclass person right to person liberty. Article 22